வணக்கம் மெர்சல் மீடியா நேயர்களே. நமது மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயா நாணி அவர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். சார், ஊரெங்கும் ஒரே விசில் சத்தமா இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விசில் சத்தம் ரொம்ப வீரியமா இருக்கிறது என்று நினைக்கிறேன். சரிங்க சார். இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், முன்னாடி கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல் எல்லாமே தவிடுபடி ஆயிருச்சு. ஒத்த மனுஷனாக நின்று இவ்வளோ பெரிய ஒரு உண்மையால சொல்லணும்னா ஒரு சாதனையை தான் பண்ணிட்டாரு இவர். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது ஒரு மிகப்பெரிய சாதனை. மொத்த கட்சிகளும், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கட்சிகளும் ஒரு பக்கம், ஒரு தனி மனிதன் ஒரு பக்கம். நான் கூட கடந்த முறை பேசும் பொழுது தவேக 2ஆம் இடத்திற்கு வரும் என்றுதான் குறிப்பிட்டிருந்தேன். ஆமா. ஆனால் தவேக முதல் இடத்துக்கு வந்து விட்டது. அதிமுக 3ஆம் இடத்துக்கு போய்விடும் என்று கருத்து கூறியிருந்தேன். அது 3ஆம் இடத்துக்கு தான் போயிருக்கிறதாக கருதுகிறேன். திமுக 2ஆம் இடம் வந்து விட்டது. திமுகவுக்கும் அதனுடைய வெற்றிக்கும் ஒரு சின்ன எட்ஜ் இருப்பதாக நாம் பேசிக் கொண்டிருந்தோம் கடந்த முறை. ஆனால் அது பெரிய எட்ஜாக மாறிவிட்டது தவேகவுக்கு சாதகமாக. அவங்க ஒரு சரித்திரம் வெற்றி ஆயிருச்சு கடைசியில விஜய் அவர்களுக்கு. மிகச்சரி. இது ஒரு சரித்திர வெற்றி தான். இப்போ பத்திரிகை எல்லாம் என்ன எழுத ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, there was a silent wave against the ruling party, against Dravidan parties. அதனாலதான் இந்த சைலண்ட் வேவ் தான் இவ்வளவு பெரிய வெற்றியா கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். இதை நீங்க எப்படி சார், நீங்க என்ன சொல்ல வரீங்க? இது சில கருத்தாளருடைய கணிப்பு இவ்வாறு இருக்கிறது. ஆனால் இது சைலண்டான மூவ்மெண்டாக நான் பார்க்கவில்லை. மக்கள் வெகுண்டெழுந்து வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். இதை பற்றி நாம் சொல்லியிருந்தோம். இது 85% மேல் வாக்குப்பதிவுக்கு 3 காரணங்கள் என்று சொல்லியிருந்தோம். தேர்தல் ஆணையம், நடைமுறை, விஜய் அவர்களின் வருகை மற்றும் புதிய வாக்காளர்களுடைய நுழைவு. இந்த 3 அம்சங்களுமே இந்த வாக்குப்பதிவு அதிகமாக இருப்பதற்கு ஒரு காரணம் என்று சொல்லியிருந்தோம். அந்த 3ம் தான் இப்பொழுது அவருக்கு கையிலே வெற்றியை கொடுத்திருக்கிறதாக இப்பொழுது கருதுகிறேன். ஓகே சார். இப்போ விஜய் 2 தொகுதியிலையும் ஜெயிச்சிட்டாரு. எதை வச்சுக்குவாரு, எதை விட்டுருவாரு நீங்க நினைக்கிறீங்க? அநேகமாக அவர் திருச்சியை விட்டு விடுவார் என்று கருதுகிறேன். சென்னையை வைத்துக் கொள்வார் என்று கருதுகிறேன். சென்னையில பாத்தீங்கன்னா கிளீன் ஸ்வீப் ஆயிருச்சு. முதலமைச்சரே தோத்துட்டாரு, அறிவிச்சிட்டாங்க. முழுவதுமாக குளத்தூர்ல இவ்வளவு தூரம் அவரு ஊடுருவி விஜய் வெற்றி பெற்றிருக்காருன்னா என்ன காரணமா இருக்கும்? ஒரு முதல்வர் இளைஞர்களை பற்றிய ஒரு கவலை